பிரச்சனை பண்ணிட்டு என்ன பிரச்சனை பண்ணிட்டாப்பா? ஏமா எது பேசினாலும் எல்லாத்துக்கும் ஒரு என்ன பொண்டாட்டின்னா அதுதான். எது பேசினாலும் ஏதோ ஒரு குறை கண்டுபிடிக்கிறா. இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நீங்க எனக்கு டைவர்ஸ் பண்ண கொடுங்க. ஏன் பக்கத்து தெருவில் ஏதாவது பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு மாதிரி அவளுக்கு அல்வா கொடுக்கறதுக்கு பாக்குறேன். அவளுக்கு அல்வா பிடிக்காது, நெய் மசில் பார்த்து தான் பிடிக்கும். கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து எங்கிட்ட டைவர்ஸ் கேக்குறியா? பாருமா, எனக்கு தெரியாம ஒரு கட்டப்பை ஃபுல்லா ட்ரெஸ் எடுத்து என்ன ஒழிச்சு வச்சிருக்குதுமா கட்டில் கடியில. நான் காசு கேட்டா மட்டும் பார்த்தாலும் இல்ல இல்லன்னுதுமா. என்ன பண்ண போற அதுக்கு? என்கிட்ட சொல்லாம எப்படி ட்ரெஸ் எடுத்து வந்து அதுவும் எனக்கே தெரியாம வேற ஒழிச்சு வைக்கிறாராமா. அதனால வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன பண்ண போற? வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நீயே பாரு என்ன பண்றேன்னு. பாரு நீ பண்ற கட்சியில நீ மாட்டிக்க போறப்போ மூங்கில் பேர் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறேன். A few moments later. அதுக்கு வாயாலே உண்மையா வர வைக்கிறேன். ஏய், ஏன் மூஞ்சி திருப்புற? வேலையில வந்தா சாப்பாடு போடுவா. சாப்பாடா? ஆமா போடுறேன். போடுறியா? ஏன் இழுத்து பேசுற? சரி, எனக்கு காலேஜ்ல ஃபீஸ் கட்ட சொல்லிருக்காங்க, காசு கொடு. உண்மையா உன் மேல சத்தியமா என்கிட்ட காசே இல்லடி. என் மேல சத்தியமா உங்ககிட்ட காசு இல்லையா? சத்தியமா 1 ரூபா கூட இல்லடி என்கிட்ட காசு. 1 ரூபா கூட இல்லையா உங்ககிட்ட காசு? என்கிட்ட காசே இல்ல. நிஜமா காசு இல்லையா? உண்மையாதாடி என்கிட்ட காசே இல்லடி. அப்போ இது என்னது? இது கவர் கவரா துணிகளை வாங்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. என்னது இது? இதுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு உனக்கு எங்க இருந்துப்பா வந்தது காசு? இதெல்லாம் எப்படி எடுத்த? இதெல்லாம் எடுக்கிறதுக்கு காசு எது? 1 ரூபா கூட இல்லன்னு என் மேல சத்தியம் வேற. இதுல பாக்காம என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் எடுக்கிறதுக்கு காசு எங்க வந்துச்சு தெரியுமா? எங்க இருந்து வந்தது? அதான் நானும் கேக்குறேன். ஆடி ஆஃபர் முடியுதுன்னு சொல்லி ஆஃபர் போட்டுருந்தாங்க. நீ பீரோக்குள்ள உன் பர்சல் 5000 ரூபாய் காசு வச்சிருந்துல்ல, அதுல இருந்து தான் 2000 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். என் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்தியா? நீ எதுக்கு என் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்த? சரி, எதுக்கு என் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்த? நீ உன்கிட்ட காசு இல்லன்னு சொல்லி சொன்ன, உனக்கு எப்படி 5000 ரூபாய் வந்தது? எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லன்னு உனக்கு எப்படி 5000 ரூபாய் வந்தது? என்கிட்ட அந்த ஆட்டிய போட்ட காசு தானே அதெல்லாம். அது வந்து இல்ல. ஏய், என் காசை நீ ஆட்டிய போட்ட, அதனால அந்த காசை நான் ஆட்டிய போட்டு எடுத்தேன். பேச்ச வந்தாதே. சூப்பரா இருக்கு. எப்படியாவது இதை இன்னைக்கு வாங்கிடணும், ஆர்டர் போட்டுருக்கோம். மிஸ்டர், இங்க பாரு, மீஷோல பாரு, இந்த ட்ரெஸ் எல்லாம் பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு. எனக்கு எடுத்து கூட. ஏம்மா, நானே இப்போ 20ஆம் தேதிக்கு எப்படி காசு கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ வந்து மீஷோவில் காட்டிட்டு நீ அதை எடுத்து கொடுக்கிட்டே எடுத்து கொடுங்க. நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு உனக்கு தெரியும் தானே? சரி சரி, எனக்கு வேணாம் ட்ரெஸ். அப்புறமா எடுத்து தரேன், புரிஞ்சுக்கோ. A few minutes later. டிஃபனா? சாப்பாடு அடிச்சு வச்சிருக்கேன், ரசம் இருக்கு, அப்பளம் இருக்கு. சாப்பாடு போடவா? ஏய், காலையில டிஃபன் என்ன சாப்பாடு இருக்கு, அப்பளம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு? 20ஆம் தேதி வரை காசு கட்டணும். இப்ப போய் நம்ம டிஃபன் செஞ்சு அது நாடகரமா சாப்பிட முடியுமா? இருக்கிறது தான் வச்சு சாப்பிடணும். நான் போய் பிளேட் எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டு. 1 hour later. வண்டி சாவியா? வண்டி சாவி நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏமா, பெட்ரோல் விலை எவ்வளவு விக்குது? நம்ம இருக்கிற நேரம் இப்ப பெட்ரோல் போட்டு வண்டியில போக முடியுமா? 20ஆம் தேதி வேற காசு கட்ட தேவையில்ல. அதனால போ, நடந்தே போய் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தானே. ட்ரெஸ் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீ இவ்வளவு கதை பண்ணிட்டு இருக்கீங்க. டிஃபன் கேட்டா சாப்பாடு இருக்குதுன்ற, வண்டி சாவியை எடுத்து வச்சுட்டு நடந்து போன்னு சொல்ற. சமை, நீயே ஃபிளிப்கார்ட்ல நீ ஆர்டர் பண்ணிக்கோ, நீ வண்டி சாவி கொடுக்குறது டைம் ஆகுது. உனக்கு நான் மட்டும் இப்போ வந்துட்டு உடனே காசு போ, வேலையை பார்த்துட்டு. சம்பளமா? ஐயா, விளையாடினு இல்லையா? அழகு, எவ்வளவு அழகு. பூவா போட அடிச்சல்லாம். சரி சரி போடுறான்.
அதுக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்குதா? சம்பளம்னா ஆயா கிட்ட தான் கொடுக்கணும்னு அதுக்கு தெரியுது பாரு. அதுக்கு அது விஷயம் இல்ல, சம்பளம் கொடுத்தாதான் சாப்பாடு போடுவேன்றது அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்குது பேரு. ஐயோ போய் போடு, சம்பளம் தான் கொடுத்துட்டானே வாங்கி வச்சுக்கினே அப்புறம் என்ன. வாழ்ந்த ஒண்ணு நல்லதா செய்யக்கூடாது, உடனே ஒரு கதை சொல்லுவேன். Hey my families, welcome to our channel. So இன்னைக்கு வந்து ஒரு prank வீடியோ பார்க்க போறோம். என்ன prank அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புதினா சட்னி இல்லை மருதாணி அரைச்சி வச்சிருக்கோம். இதுதான் அவங்க பிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்காரு, வருவார். வந்த உடனே பார்த்து நம்ம இது புதினா சட்னி வைக்க போகிறோம். அவர் சாப்பிட்டுட்டு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாரு பார்க்கலாம். ஆனால் இது கொஞ்சம் பாவம் தான், பட் ஓகே லெட்ஸ் ட்ரை. A few moments later. இப்போதான் அரைச்சி எடுத்து வந்து கொடுத்தாங்க, கொஞ்சம் வைக்கிறேன். கறிமிளகாய் எடுத்து கொடுத்தாங்க. தொகையில் இது வந்து மருதாணி. அதானியா? ஐயோ யாரை ஏமாத்தலாம் பாரு. புதினா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அவங்க அரைச்சி எடுத்து வந்து கொடுத்தாங்க இப்போதான். ஏய், என் மூக்கு நாய் மூக்கை விட ஸ்மெல் அதிகமாக பார்ப்பேன் நான். நீ புதினா தொகையிலன்னா நான் வச்சு சாப்பிடுவேன். யாரை ஏமாத்தலாம் பார்க்குறேன்.